அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இது ஒரு குட்டியான வீடியோ தாங்க. பொங்கல் அன்னைக்கு புதன்கிழமை எடுத்த வீடியோ. என்னடா இது, இவங்க வீட்டில் பொங்கல் எதுவுமா இவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாம் எங்கள் ஹவுஸ் ஓனருடைய கைவண்ணம் தான். ஒரு 11 மணி போல் பஸ் ஸ்டாண்ட் வந்து நின்ன உடனே பஸ் வந்துடுச்சு. ஏறி உட்காந்து எங்கே போயிட்டுருக்கோம்? ஆற்காடுக்கு தாங்க, ஒரு வலிமா ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்காக. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எங்கள் ஊர் சுற்றி இருக்க ஊர்லெல்லாம் மலை பாருன்ட்டு பார்க்கறதுக்கே பச்சை பசலாக அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. தென்னை மரம், வாழை மரம், வயல்வெளின்ட்டு ஒரே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் ஜன்னலோரமாக உட்காந்து இந்த அழகையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நல்லா ஜில்லுன்னு காற்று வாங்கிட்டு போகிற சுகமே சுகந்தாங்க. எங்கள் ஊர்லேருந்து ஆற்காடுக்கு 3/4 மணி நேரம் ட்ராவல். ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. பொங்கல் அப்படின்றதால பார்த்திங்கன்னா வழியெல்லாம் ஃபுல்லாக கடைங்க போட்டிருந்தாங்க. அதனால் செம்ம டிராஃபிக். ஆட்டோவில் தான் ஏறி மண்டபம் போகிற மாதிரி இருந்தது. ஆட்டோ இந்த டிராஃபிக்கு இன்ச்சு பை இன்ச்சாக நகர்ந்துட்டு இருந்தது. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மண்டபம் வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஆளாக நாங்கள் தான் வந்திருந்தோம். இனிமேல் தான் ஒவ்வொருத்தராக வர ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆம்பியன்ஸும் சரி, டெக்கரேஷனும் சரி சூப்பராகவே இருந்தது. நாங்கள் வந்து பொண்ணு வீட்டு சைடு தாங்க முக்கியமாக கல்யாணத்துக்கே போயிருக்க வேண்டியது. கல்யாணம் செஞ்சியில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிடுச்சு. அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு லீவு கிடைக்கல, பொங்கலுக்கு தான் லீவ் கிடைக்குது. அதனால் சரி வலிமா ஃபங்க்ஷன், அதுவும் ஆற்காடு நம்மளுக்கு பக்கம் அப்படின்றதால சரி இங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தாச்சுங்க. மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு ஊரில் தான் நடக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டு சைடில் தான் இருக்கும். மேரேஜ் முடித்து கையோட பொண்ணையும் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவங்க ஊர்லேயே வலிமா ஃபங்க்ஷன் பண்ணி பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறுபடியும் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து அந்த ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த வலிமா ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட ஊரில் தான் நடக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு மாப்பிள்ளையோடைய தான் இருக்கும். செம்ம லஞ்சுங்க, சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய கூப்பிட்டு வரும்போது பொண்ணு வீட்டிலேருந்து அவங்களுக்கு ஒரு கோல்டு கிஃப்ட்டு பண்ணுவாங்க. 2 பேருக்குமே ட்ரெஸ்ஸு, வரிசைத்தட்டு, பூ, பழம், ஸ்வீட்டுன்ட்டு எக்கச்சக்கமாக அடுக்கி அவங்களுக்கு நலங்கு வச்சு வரவங்கெல்லாம் கிஃப்டெல்லாம் கொடுத்து நலங்கு வச்சு அப்புறமேட்டு ஈவினிங் டைமில் ஒரு நல்ல நேரம் பார்த்து பொண்ணையும் மாப்பிள்ளையையும் கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு 2 நாள் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போயிட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையையும் அங்கேருந்து மறுபடியும் மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க. இதோட பார்த்திங்கன்னா இனிமேல் பொண்ணையும் மாப்பிள்ளையையும் பெரியவங்க வந்து கூப்பிட்டு வரதோ செய்ய மாட்டாங்க. இனிமேல் பொண்ணு மாப்பிள்ளையும் எங்கே வேணாலும் அவங்க தனியாக போகலாம் வரலாம். இதுதான் எங்களுடைய ட்ரெடிஷ்னல். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.